பெற்றோர்கள் பிள்ளைகளா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட கூட்டிட்டு போங்க. தனியா நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க பிள்ளைகளை அனுப்பவோ அவங்களை அங்க விட்டுட்டு வருவதோ இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியாம சில ரகசிய பாவங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க. நீங்க கண்டிப்பீங்க, உங்க உறவுகள் கண்டிக்காது. அப்ப இந்த பொண்ணு பாருங்க, வாலிப பொண்ணு தேசத்து பெண்களை பாக்குறதுக்கு போறா. சொல்ல போனா சுத்த போயிட்டா, அதான் சொல்ல முடியும். அங்க போகும்போது இவ பாக்குறதுக்கு அழகா இருக்கிறா. அந்த தேசத்துல இருக்கிற பயங்கரமான பணக்காரன், பெரிய வசதி உள்ளவன், அவன் பார்த்தோன்னே இவன் மேல அவளுக்கு ஆசை வந்துருது. ஆசையோடு முடியல. வசனம் சொல்லுது, அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தி ஆகிய தீனாள் மேல் பற்றுதலா இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். தப்பு பண்றவங்க எல்லாம் இன்பமா தான் பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் ஸ்ட்ரிக்டா பேசுறவங்கள பிடிக்காது, கண்டிஷனா இருக்கிறவங்கள பார்த்தா என்ன செய்யாது, நமக்கு பிடிக்காது. ஆனா இன்பமா பேசினா நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே மயங்கிடுவோம், சரண்டர் ஆயிரும். போன உடனே அவன் எப்படி பேசினானா, இன்பமாய் பேசினான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க. கள்ள உறவுகள், கள்ள காதல்கள், எத்தனை விஷயம் நடக்குது. பெற்ற குழந்தைய கொண்டு போடுறா கள்ள உறவுக்காக. இதெல்லாம் உலகத்துல நடக்குது, நம்ம பாக்குறோம். நான் சொல்றேன், உலகத்துல நடக்கலாம், சபைக்குள்ள நடக்க கூடாது. ஒரு ஆமேன் சொல். உலகம் கெட்டு போலாம், சபை கெட்டு போக கூடாது. ஆமேன். தேவனை அறியாதவன் கெட்டு போலாம், இயேசுவை அறிந்தவன் கெட்டு போக கூடாது. உலகம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவை அறிந்த பிள்ளைகள் ஒழுக்கம் தவறக்கூடாது. அவங்க எல்லாம் அப்படி போறாங்க, நானும் போறேன். இல்ல, யார் வேணா போயிட்டு போட்டும், நமக்கு என்ன. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது, நம்ம குடும்பத்திற்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நியமம் இருக்கிறது. இதெல்லாம் கடைபிடிச்சு வர்ற குடும்பங்கள் பாருங்க, காலத்துக்கு நல்லா இருக்காங்க. என்னைக்கு அந்த பாரம்பரியங்களையும் ஒழுங்குகளையும் மீறுகிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியா. இப்போ இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எல்லாத்தையும் மீறிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாலான்னு தெரியல. போன இடத்துல என்னாச்சு, அவன் தவறு பண்ணினான், கற்பை இழந்தவளாய் திரும்பி வரா. வசனத்துல படிக்கும் போது ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அசைத்ததுங்க. 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன். யாக்கோபுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்லமா அப்படின்னு சொல்ல பேசாமல் இருந்தான். இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சுங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல தாய்மாருங்க பிள்ளைகளை கண்டிக்க முடியல தெரியுங்களா. பிராக்டிக்கலா நான் பாக்குறேன். தகப்பன்மார்கள் பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, கண்டிக்க முடியல. ஏன்னா ஒரு விதத்துல என் பிள்ளை செய்யறதெல்லாம் கரெக்ட்னு ஓடுகிற பெற்றோர்கள், இன்னொரு விதத்துல அப்பா அம்மாவை ஏமாற்றுகிற பிள்ளைகள். தேவ பிள்ளையே, இப்படி ஒரு நிலைமை நம்ம வீட்டுக்கு வந்துடவே கூடாதுன்னு தான் ஆவியானவர் இன்னைக்கு ஜெபிக்க வைக்கிறாரு. ஆமென்.